ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டில் மாடு கன்று போட்டுருந்துச்சின்னு சீம்பால் கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த சீம்பாலை வச்சு ஒரு பர்ஃபி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் 1 லிட்டர் சீம்பால் சேர்த்துக்கலாம். கூடவே நார்மல் பால் 1 கப் சேர்த்துருக்கேன். நார்மல் பால் சேர்க்குறதுனால நம்ம பர்ஃபி மாதிரி பீஸ் போட்டுக்கலாங்க. ஒரு வேளை சேர்க்கல அப்படின்னா வெறும் சீம்பால் வச்சு மட்டும் பண்ணும் போது அது கட்டி கட்டியாக இருக்கும், பீஸ் போட முடியாது. நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். பால் திரிய ஆரம்பிக்கும் போது அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், பால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக திரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு மேலே நல்லா கொதிக்கட்டும், தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி ட்ரை ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கரண்டியை வச்சு நல்லா தேய்ச்ச மாதிரி கலக்கி விடலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதுனால பால்கோவா மாதிரி ஒன்று சேர்ந்து வரும். இப்போ ஓரளவுக்கு ட்ரை ஆகி வந்துருச்சு. 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். எனக்கு 1/4 கப் போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஏலக்காய் தூள் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம பர்ஃபி மாதிரி பீஸ் போட முடியும். ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணலாம். இதுக்கு மேலே பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பீஸ் போட முடியுது. ஃபுல்லாக ஹீட்லாம் கம்ப்ளீட்டாக குறையணும். அதுக்கப்புறமேட்டு பீஸ் போட்டால் தான் எடுக்க வரும். இப்போ பாருங்கள், சூப்பரான சீம்பால் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.